தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. 8வது ஊதியக்குழு கோருவதற்கான சரியான தருணம் வந்துவிட்டது என்பதுதான் யதார்த்த உண்மை. 50% என பஞ்சப்படி உயர்வுக்கு பின்னால் 50% பஞ்சப்படியினை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் எழுப்ப வேண்டிய சரியான நேரம் வந்திருக்கிறது. ஏற்கனவே நாடாளுமன்றத்திலே 25/7/2023 அன்று கேள்வி எண் 532க்கு ராஜ்யசபாவிலே 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கான எந்தவிதமான சாத்தியமும் இல்லை, அதற்கான ப்ரொபோசல் என்பது இல்லை என அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது. 7வது ஊதியக்குழுவினுடைய பரிந்துரையிலே பேரா 1(22) 10 வருடத்திற்காக ஊதியக்குழுவிற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் என்பது இல்லை. அவைகள் காலாந்தரமாக, அதாவது ஒரு பீரியாடிக்கலாக அவைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற பரிந்துரையை இன்று வரை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அதே நாளிலே கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி 550க்கு கூட 50% DA இன்க்ரீஸ் என்று இருந்தால் அது அடுத்த ஊதிய குழுவினை அமைப்பதற்கு சாத்தியமாகுமா என்பதற்கும் அதுவும் நிராகரித்திருக்கிறது. இன்று ஜனவரி 1, 2024 முதல் 50% அகவிலைப்படியினை எட்டியிருக்கின்றோம். எனவே 8வது ஊதியக்குழு அமைப்பதற்கான சரியான தருணமாக இதை நாம் கருதிட வேண்டும். 8வது ஊதியக்குழு தற்பொழுது அமைக்கப்பட்டால்தான் அதனுடைய பரிந்துரைகள் எல்லாம் பரிந்துரைப்பதற்கும் அதை பரிசீலிப்பதற்கான அந்த கால அவகாசம் என்பது எடுத்துக்கொள்ளப்பட்டு 10 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த பரிந்துரையானது அமல்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். இன்னும் சொல்ல போனால் 10 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டாம், நிரந்தரமான ஒரு வேஜ் கமிட்டி என்பதை அமைத்து அவ்வப்பொழுது ஊதியங்களை திருத்தி அமையுங்கள் என 7வது ஊதியக்குழு பரிந்துரை அளித்ததே, அதை செயல்படுத்திட வேண்டும் என்பதையும் கூட நாம் வலியுறுத்திட வேண்டிய கட்டாயம் என்பது இருக்கிறது. ஏற்கனவே 3வது, 4வது, 5வது ஊதிய குழுக்கள் எல்லாம் பர்மனன்ட் மெஷினரி, அதாவது ஒரு வேஜ் ரிவிஷனுக்கான ஒரு பர்மனன்ட் மெஷினரி என்பதை வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. 7வது ஊதிய குழுவும் அதையே தான் வலியுறுத்தி இருக்கிறது. ஆக பர்மனன்ட் வேஜ் பாடி என்பது அமைக்கப்பட்டால் பல பிரச்சனைகளை நம்மால் தீர்வு காண முடியும். உதாரணமாக, இன்று ஒரு போஸ்டல் அசிஸ்டன்டினுடைய என்ட்ரி பே ஸ்கேல் என்பது லெவல் 6க்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கிறது. எப்பொழுது ஒரு கிராஜுவேஷனாக என்ன தகுதி, கல்வி தகுதி உயர்த்தப்பட்டதோ அது முதலே நாம் லெவல் 6 அல்லது லெவல் 5க்கு நம்முடைய அடிப்படை சம்பளத்தை உயர்த்துவதற்கான தகுதி என்பது போஸ்டல் அசிஸ்டன்டுடைய கேடருக்கு வந்திருக்கிறது. ஆனால் செயல்படுத்த முடியவில்லை. அதற்கு ஒப்ப LHG, HHG2, HHG1 ஆகியவர்களுக்கெல்லாம் கூட அந்த ஊதிய உயர்வு அளிப்பதற்கான அந்த சாத்தியமும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நிரந்தர வேஜ் கமிட்டி இருந்தால் அதில் நிச்சயமாக நாம் முறையிட முடியும். அது போன்ற ஒரு வாய்ப்புகள் உருவாக்க முடியும். அதே போன்ற ஒரு 50% பஞ்சப்படியை ஊதியத்துடன் இணைத்தால் பல்வேறு சலுகைகள் மட்டுமல்ல, நமக்கு அது கூடுதலாக பல்வேறு சலுகைகளை பெற்றுத் தருவதற்கும் பயனாக இருக்கும். ஆகவே இந்த 50% DA மெர்ஜர் என்பது மட்டுமல்லாமல் 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட வேண்டும். இடைக்கால நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும். அந்த இடைக்கால நிவாரணம் என்பது முழுமையாக இன்று ஏற்பட்டிருக்கக்கூடிய விலை ஏற்றத்திற்கு ஏற்ப ஒரு சரியான முறையிலே அமைந்திட வேண்டும் என்பதை இப்பொழுது முதலே நாம் வலுக்க குரல் கொடுத்தால்தான் அது மிக விரைவிலே சாத்தியமாகும் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. பொதுவாக மத்திய அரசு ஊழியர்கள் அத்தனை பேருமே இந்த கோரிக்கையானது தேர்தல் சமயத்திலே வலுவாக எழுப்பப்பட்டிருக்கும் என நம்பி இருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக வலிமையாக இந்த கோரிக்கையானது எழுப்பப்படவில்லை. அது ஒரு குறைதான். இருந்தாலும் கூட அதை குறை என கருதி நாம் ஒதுக்கி தள்ளாமல், அல்லது வருங்காலத்திலே வரக்கூடிய காலத்திலே இந்த கோரிக்கையை மிக வலிமையாக வலியுறுத்தி நாம் வெற்றி பெற வேண்டும். அதற்காக இப்பொழுது முதலே 8வது ஊதியக்குழு அமைக்கப்பட வேண்டும். 50% DA மெர்ஜர் என்பது தரப்பட வேண்டும். இடைக்கால நிவாரணம் என்பது அளிக்கப்பட வேண்டும். அதே போன்று ஒரு பர்மனன்ட் வேஜ் பாடி என்பதையும் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இயக்கங்களை கட்டிட வேண்டும். அதற்கு மத்திய அரசு ஊழியருடைய சங்கங்கள் எல்லாம் முழுமையாக தன்னை அர்ப்பணித்திட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை அவர்கள் முன்னால் வைத்து விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். அன்புடன் KVS.